வணக்கம்ப்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் 3rd லெசன் பார்ப்போம்ப்பா. இதில் என்னென்ன லெசன் இருக்குன்னா, ஆசிய ஜோதி, மனிதநேயம், முடிவில் ஒரு தொடக்கம், இலக்கணத்தில் அணி இலக்கணம் இருக்குப்பா. இந்த லெசன் எதை பற்றி இருக்கும்னா, இன்னுயிர் காப்போம், அதாவது உயிரை இது எப்படி பாதுகாப்போங்கிறத இதில் இருக்குப்பா. அதாவது மனித நேயத்தை பற்றி இது கொடுத்துருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா. ஆசிய ஜோதி யார் எழுதியிருப்பாங்கன்னா, கவிமணி தேசிய விநாயகனார் எழுதியிருப்பார். அதாவது இது என்னென்னா, புத்தர் புத்தர் அரச வாழ்வை அரச வாழ்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு போனவர் தான். அப்போ இருக்கையில் இப்போ ஒரு நாள் பிம்பிசார மன்னனி யாத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கா படையில் ஒரு ஆடு வலியால் வலி அடிபட்டு நடக்க முடியாமல் நடக்கையில் அதை தோளில் தூக்கிட்டு போய் அரசனோட அரண்மனையை அடைஞ்சு, மன்னா இந்த ஒவ்வொரு உயிரையும் கொல்றது ஈஸி, வாழ வைக்கிறது கஷ்டம், அதனால் எந்த உயிரையும் இது கொலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உயிரையும் கொலை செய்கிறத அவர் தடுத்து நிறுத்தியிருக்காரு. அதுதான் இந்த முன்கதை சுருக்கத்தில் இருக்கும். அது ரிலேட்டடாக தான் இந்த பாட்டுமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நுழையும் முன் பாக்ஸை வாசித்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு போவோம்ப்பா. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரினம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்ற போற்றும் உயிர் இரக்கமாகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா புத்தர். அதாவது எந்த உயிரும் துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படி விரும்பியது தான் யாருன்னா புத்தர்னு சொல்லிட்டு இந்த நுழையின் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாட்டை பாருங்களேன். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அதாவது புத்தர் அங்கே போய் நிற்கவுமே எல்லாரும் அவர் முன்னாடி நிற்கவும் பயந்தாங்களாம். அதைத்தான் இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் பாருங்கள். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலே ஒரு வேந்தன் நினைக்கணும் ஆகாதையா. அதாவது வாழும் உயிரை அதாவது கொலை பண்ணுறது எல்லாத்துக்கும் ஈஸி, ஆனால் அந்த இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கறது எவராலும் முடியாது அப்படிங்கிறத கருத்தை இதில் சொல்லியிருப்பார். யாரும் விரும்புவதே இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரி எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ. அதாவது இது எறும்பு கூட உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன செய்யுது, அது உருந்து தனக்கான இறையை தேடி சேமித்து வைக்கிது. அதைத்தான் இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேரிய உள்ளம் இறங்கிடு மேல் இந்த நீநிலம் முற்றுமே ஆண்டிலலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திரோ. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இரக்கம் குணம் இது இருந்தால் நம்ம இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம். அதே போல் உலகத்தில் மழை இது பொழியலை வயலும் பக்குவமாகுது. அதைத்தான் அதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வே உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது கருணை உடையவர் கண்ணியா நல்ல வாழ்வாங்களாம். அதாவது கருணை இல்லாதவங்க அவங்க ஒரு அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். வாட்டும் உலகில் வருந்திடுவ இந்த மர்மம் அறியாத மூடரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காடு மலையெல்லாம் மேய்ந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களுக்கு ஊட்டுவதும் ஒரு தீய செயலா எண்ணீரோ. அதாவது ஆடு மேய்ஞ்சிட்டு அது பாலை தன் குட்டிக்கு மட்டும்தான் கொடுக்குதா, இல்லை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தானே அது இது கொடுக்குது. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவா.
நம்பி இருப்பவ கும்மி எறிந்திடின் நன்மை உமக்கு வருமா ஐயா. அதாவது இப்படி நம்பி இந்த ஆடுகளும் வந்து ஒன்றை நம்பித்தானே உயிர் வாழுது. அப்போ அந்த உயிரை வந்து எப்படி இது அதை அந்த உயிரையும் நீ எடுத்துட்டா அது வயிறு எரியும்ல அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. நம்பி இருப்பவர் கும்மினா வயிறு, கும்மி எரிந்திடின் நன்மை உமக்கு வருமோ, அதைத்தான் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையாம். அதாவது 1000 பாவம் செஞ்சுட்டு ஒரு ஆட்டோட தலையை வந்து வெட்டுனா அந்த பாவம் போகுமா, போகாதுல்ல. மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து கெடுபயன் தான் வரும். அதைத்தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம், பூதள தண்ணி நகரம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் வந்து சொல்லியிருப்பார். புத்தர் வந்து அந்த அரசருக்கு வந்து அறிவுரை வந்து சொல்லியிருப்பார். இதை யார் வந்து எழுதியிருப்பாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் வந்து இதை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சொல்லும் பொருளும் பார்ப்போம். இந்த அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்மி வயிறு பூதளம் பூமி பார் உலகம். கும்மினா பாருங்கள் வயிறு, இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. கும்மினா வயிறு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலன் பொருளை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்ப்போம் பாருங்க. இது 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகர். இவர் வந்து எத்தனை ஆண்டு வந்து பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார்னா 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக வந்து பணி புரிஞ்சிருப்பார். இவருக்கு வந்து என்ன பட்டங்க, கவிமணி என்னும் பட்டம் வந்து பெற்றவர். அதாவது கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க, கவிமணி தேசிய விநாயகர். இவர் வந்து ஆசிய ஜோதி வந்து ஆங்கில மொழிகள் வந்து, அதாவது இந்த ஆசிய ஜோதி வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். ஆங்கிலத்தில் வந்து எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த ஆசிய ஜோதி. இந்நூல் வந்து புத்தரின் வரலாற்றை வந்து கூறுகிறது. புத்தரின் வரலாற்றை இது கூறுகிற நூல் வந்து எதுன்னு கேட்கலாம், ஆசிய ஜோதி. அதே போல் இந்த நூல் வந்து எதை வச்சு கவிமணி தேசிய விநாயகர் வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னா எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி தான் இந்த ஆசிய ஜோதி என்னும் நூலை வந்து இந்த மொழிபெயர்ச்சி எழுதியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து மனித நேயம் பார்ப்போம். இது உரைநடைலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை, இது பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும், பிற துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும், இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்வோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம். இதில் வந்து இந்த மனித நேயம் லெசனில் வந்து இந்த லெசனில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேரா பாருங்க. உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்கான கனிகளை வந்து உருவாக்குவதில்லை, இவற்றை போல மனிதனும் தமக்கென வாழாமல் பிறக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை வந்து தமக்கென முயலா நோற்றா பிறக்கென முயலும் உண்மையானே என்று புறநானூற்று பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னன்னா இது ஆறு வந்து தனக்காக ஓடாது, அதே போல் நிலத்தில் விளையிற ஒவ்வொரு நெல்மணியும் வந்து தனக்காக பசியை போக்குறதுக்கு அது விளையுது இல்லைல்ல, மனிதனுடைய பசியை போக்குறதுக்கு தான் அது வந்து விளையுது. அதே போல் எந்த மரமும் இது தான் சாப்பிட்றதுக்கு இது பழம் இது ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குது இல்லைல்ல, அதுவும் மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இது உருவாக்குது. அதே போல் தான் நம்மளும் வந்து நம்மளுக்காக வாழாமல் பிறக்காக வாழணும் அப்படின்ட்டு தான் இந்த லெசன் இருக்கும். இதில் வந்து என்னென்னா இந்த பாட்டு வந்து பார்த்துக்குங்க. இந்த பாட்டில் வந்து தமக்கென முயலா நோற்றா பிறக்கென முயலும்
உண்மையானேன்னு சொல்லிட்டு இது வந்து எந்த பாடலில் வரும் கேட்பாங்க. இது புறநானூற்று பாடலில் வந்து வருது. இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த வள்ளலாரில் வந்து இது என்னென்னா, இப்போ இந்த இவர் வந்து ஒரு ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கையில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து படுத்திருக்கையில் அப்போ வந்து அங்கிட்டிருந்து வந்த ஒரு திருடர் வந்து என்ன செஞ்சுருப்பான்னா, இவர் காதில் வந்து ஒரு கடுக்கன் போட்டிருப்பாரு, தங்க கடுக்கன்னு. அதை வந்து இது அந்த திருடன் வந்து கலட்டெல்லாம் அப்போ இந்த நம்ம கடுக்கெல்லாம் கலட்டுறான்னு தெரிஞ்சுமே இந்த வள்ளலாரை வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு கடுக்கனை வந்து அவர் அந்த திருடன் வந்து கலட்டிடுவான். கலட்டினதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார், இன்னொரு கடுக்கனையும் கலட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுப்பார். அதுதான் வந்து இந்த பேரால் இருக்கும். அப்போ அந்த கடுக்கனை வந்து அந்த 2 கடுக்கனையும் திருடிட்டு அந்த திருடி வந்து போகலாம். அப்போ வந்து இவர் வந்து சொல்லுவார், அப்பா 2 வந்து தங்க கடுக்கன்னு, அதனால கம்மியான ரேட்டுக்கு வந்து வித்துறாத, நல்ல ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லுவார். அதை அப்படி சொல்லையில் அந்த திருடன் வந்து வெக்கப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிற்பான். அதுதான் வந்து இந்த பேரால் வந்து இருக்கும். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினான். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கணங்களை மெதுவாக கலட்டினான். அவனது செயலை அறிந்து வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தான். ஒரு கடுக்கன் கலற்றியவுடன் மறுக்காதே உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கலற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை 2 தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனோடு சென்றால் உன்னை திருடன் என்று எளிதாக கண்டுபிடித்து விடுவாருங்க. எனவே 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றான். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெக்கி தலை குனிந்தான். இவ்வாறு தன் பொருளை கவர்ந்தவிடம் கூட அன்பு காட்டியவர் தான் யாருன்னா வள்ளலார். அதே போல் வள்ளலார் மக்களின் பசிப்பினையை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெருமுயற்சியாக வடலூரில் சத்திய தர்ம சாலையை வந்து தொடங்கி வைத்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனித நேய செயலுக்கு வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அதாவது பசியால் வாரவங்களுக்காங்க அது வயிறார சாப்பாடு விடணும்னு சொல்லிட்டு வடலூரில் வந்து இவர் வந்து சத்திய தர்ம சாலையை வந்து நிறுவியிருப்பார். அது வந்து பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது கொரோனா பீரியட்லேயும் கூட அந்த அடுப்பு வந்து அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து இப்பையும் வந்து யாருக்காவது வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் யார் கூறியிருப்பாங்கன்னா வள்ளலார் வந்து கூறியிருப்பாங்க. இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னை தெரசாவை பற்றி பார்ப்போம். இதில் வந்து அன்னை தெரசாவில் வந்து ஒரு நாள் அன்னை தெரசா சாலையில் ஓரமாக வந்து சாலை ஓரமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன்னா அப்போது வந்து பிளாட்பாரத்தில் வந்து ஒருத்தவங்க வயசானவங்க வந்து படுத்திருப்பாங்க. துணியால் வந்து ஃபுல்லாக இந்த கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வந்து படுத்திருக்கேன்னா அந்த பக்கத்தில் வந்து ஒரு பூனைக்குட்டியும் வந்து அந்த அம்மா வந்து அணைச்சி வந்து படுத்திருக்கலாம். இது யார் படுத்திருக்குன்னு சொல்லிட்டு அன்னை தெரசா வந்து அவங்க வந்து போய் பார்க்கல. அப்போ வந்து அந்த மூதாட்டி வந்து சொல்லுவான், எனக்கு வந்து தொழுநோய், என்னை தொடாதீங்க, உங்களுக்கு இந்த நோய் வந்து இது வந்துடும், இந்த நோய் இருக்கிறனால எங்கள் வீட்டில் வந்து அம்புட்டு பேருமே ஒதுக்கி வச்சிட்டாங்க, இந்த பூனைக்குட்டி தான் என்கிட்ட வந்து அண்டி இருக்குது, அதனால் நான் வந்து இங்கே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவன் அந்த மூதாட்டியோட வந்து கதையை கேட்டு இந்த அன்னை தெரசாவுக்கு வந்து கண்ணீர் வந்து வந்துருச்சு. அதுக்காக வந்து பிறக்காக வந்து வாழ்வதே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அன்னை தெரசா வந்து அவங்களுக்காக வந்து இது தொண்டு செய்ய வந்து முடிவெடுத்தார். அப்புறம் வந்து அவர்களுக்கு அதாவது மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னா அன்னை தெரசா. அதுக்காண்டி தான் அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அவர் தேடி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு யார் பெற்றிருப்பாங்கன்னா அன்னை தெரசா.
இந்த பேரா வந்து ஒரு ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து கைலாஷ் சத்யார்த்தி வந்து பார்ப்போம். அன்னை தெரசாக்கு அடுத்து நோபல் பரிசு வந்து பெற்றவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி தான். இவர் வந்து 2014 வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாரு. கைலாஷ் சத்யார்த்தி வந்து இந்த சின்ன வயதில் இருக்கையில் இவர் வந்து ஸ்கூலுக்கு போவார். ஆனால் மித்த சின்ன பிள்ளைக வந்து இந்த ரோட்டோரத்தை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அப்போ கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் இவங்கெல்லாம் ஏன் ஸ்கூலுக்கு போகலை என்னன்னு கேட்கல. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு வீட்டு தேவைக்காண்டி வருமானத்துக்காண்டி இந்த குழந்தைகள் வந்து போதுமான வருமானம் வந்து வீட்டில் இல்லாதனால குழந்தைகள் வந்து வேலைக்கு போகுதுன்னு சொல்லவும், அப்போ அந்த அந்த எண்ணம் வந்து அவரை வந்து பிற்காலத்தில் வந்து இந்த குழந்தைகள் வந்து இந்த தொழிலில் வந்து போகக்கூடாது, அதுக்காண்டி வந்து ஒரு இயக்கத்தை வந்து அமைச்சிருப்பார். அதுதான் வந்து குழந்தைகள் பாதுகாப்பும் என்னும் இயக்கத்தை வந்து இந்த நடத்தியிருப்பார். ரெண்டாவது வந்து இந்த குழந்தை தொழிலாளர் வந்து அது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 இந்த நாடுகளில் 80 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் வந்து சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை வந்து ஆற்றி வருகிறார். அதாவது அந்த சின்ன வயசு குழந்தைகள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, அவங்க வந்து முறையான கல்வி படிப்பை பெறணும்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து குழந்தைகள் பாதுகாப்பும் என் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 103 நாடுகளில் வந்து நடைபயணமாக இது உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் எத்தனை கிலோமீட்ரு 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் வந்து இது சென்று அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அம்புட்டு பேர்த்துக்குமே. அதாவது குழந்தைகள் வந்து படிக்கிற வயசில் படிக்கணும், இப்போயே வந்து அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடைபயணத்தின் மூலம் வந்து அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இந்த பாக்ஸில் இந்த கைலாஷ் சத்யார்த்தி வந்து இந்த பேரால் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் பாருங்கள், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை. யார் கூறியிருப்பாங்கன்னா அன்னை தெரசா. இப்படி வாழ போய் தான் அவங்களுக்கு வந்து என்ன பரிசு கிடைச்சது, நோபல் பரிசு வந்து அவங்க தேடி போச்சு. அதனால தான் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுக்காக வாழாமல் பிறக்காண்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழ வரை. அதாவது நம்ம வந்து பிறருக்காக வாழ்ந்தோம்னா பிற மனசில் வந்து நம்ம உடல் அழிஞ்சாலும் நம்ம எண்ணமும் நம்மளுடைய எண்ணம் வந்து அவங்க மனசில் வந்து உள்ளத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பற்றிய நினைவுகள் வந்து அவங்க உள்ளத்தில் இருக்கும். அப்போ நம்ம வந்து இறந்தாலும் நம்ம வாழ்ந்ததுக்கு சமானம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து பிறருக்காக வாழணும், அதைத்தான் வந்து அன்னை தெரசா வந்து கூறியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தெரிந்து கொள்வோம் பாருங்க, இல்லை கைலாஷ் சத்யார்த்தி வந்து அவங்க வந்து கூறியிருப்பாங்க, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து யார் கூறியிருப்பாங்க கேட்பாங்க, கைலாஷ் சத்யார்த்தி. அதாவது குழந்தைகள் மேக்சிமம் வந்துருச்சுன்னா கைலாஷ் சத்யார்த்தி வந்து வந்துடுவாங்க. இது குழுவேடு தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னதுன்னா அன்னை தெரசா. நோட் பண்ணிக்கோங்கப்பா, இந்த 2 பாயிண்ட்டும் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து முடிவில் ஒரு தொடக்கம். இதில் வந்து என்னென்னா இந்த லெசனை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் வந்து ரொம்ப வந்து பாயிண்ட்ஸ் இருக்காது. அதாவது இந்த இருதயத்தை வந்து மாற்றுவாங்க, அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை மூலயமா இந்த இருதயத்தை வந்து மாற்றுவாங்க. அதுதான் வந்து இந்த லெசனில் வந்து இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நூல்வெளியை மட்டும் இந்த இதை பார்ப்போம். இந்த கடைசி பேரா வந்து பார்த்துக்கிடுவோம். அந்த கடைசி பேரா தான் இதில் வந்து முக்கியமானது. மனித நேயத்தை மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இந்த வள்ளல்கள் யாருன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. இதில் வந்து அசோகன் புஷ்பாஞ்சலியுடைய மகன் தான் இந்த ஹிதேந்திரன். இவனுடைய இதயத்தை தான் இன்னொரு பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணுக்கு பையனுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த லெசனே வந்து இருக்கும். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா, மனித நேயத்தை மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இந்த வள்ளல்கள் யாருன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. அந்த ஃபோட்டோவில் இருக்காப்புல அவரோட அம்மா அப்பா அசோகன் புஷ்பாஞ்சலி. இவரோட பேர் வந்து என்னென்னா ஹிதேந்திரன். பிறக்கும்போது பெற்றோர் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்னும் பெயரிடப்பட்டான்.
அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற இதயேந்திரனை இவ்வுலகம் என்றும் நினைவு கொள்ளும். அதான அவங்களுடைய பேர், இவரோட பேர். இது மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணத்துக்கு வந்து போயிடுவோம். அணி இலக்கணம் வந்து இது எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களாக அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களின் அழகை வந்து சேர்க்கின்றன. இதை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அணி என்பதற்கு டேஸ் என்பது பொருள்னு கேட்பாங்க. அழகு, அதாவது நம்ம எப்படி வந்து இந்த அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அதே போல் புலவர்கள் தாம் இயற்றிய வந்து பாடல்களுக்கு வந்து மேலே அந்த அழகுற்றதான் இந்த அணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அணி என்பதற்கு என்னென்னா அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி ஆகும். அதாவது மருந்தை வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து மருந்தை வந்து அப்படியே சாப்பிடாதுங்க. நம்ம வந்து தேனில் குழப்பி அந்த இது நாக்கில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து வைப்பாங்க. அப்படிங்கிற நேரத்தில் அதை வந்து அது சாப்பிட்ருங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. தேனில் கலந்து கொடுப்பது போல் சுவைப்பட கருத்துக்களை வந்து கொடுப்பது வந்து அணி அப்படிங்கிறாங்க. இயல்பு நவிட்ஸ் அணியை வந்து பாருங்கள். ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிட்ஸ் அணி ஆகும். இதனை தன்மை நவிட்ஸ் அணி என்றும் கூறுவோம். தன்மை நவிட்சி அணி என்றும் கூறுவோம். அதாவது இயல்பு நவிட்ஸ் அணி இந்த டேஸ் என்றும் கூறுவேன். தன்மை நவிட்ஸ் அணி என்றும் கூறுவேன். அதாவது இந்த பாட்டை பாருங்கள். கவிமணி தேசியவினார் வந்து பாடியிருப்பார். தோட்டத்தின் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டிங்கிற தேசிய விநாயகர் வந்து இந்த கவிமணி தேசிய விநாயகர் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு வந்து எந்த அணியில் வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியம். தன்மை நவிர்சனி அல்லாத இயல்பு நவிர்சனி. இப்பாடலில் வந்து கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக வந்து எடுத்து கூறியுள்ளார். எனவே இது வந்து இயல்பு நவிர்சனி ஆகும். அதாவது கவிஞர் வந்து இதில் பாட்டில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து இயல்பு நவிர்சனின்னு சொல்கிறாங்க. உயர்வு நவிர்சனினா ஒரு பொருளின் இயல்பை வந்து மிகைப்படுத்தி கூறுவது அதான் உயர்வு நவிர்சனி அப்படிங்கிறாங்க. அது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கற்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தான். அதை வந்து குழந்தையை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு, அதாவது இதில் வந்து ஏதாவது ஒரு இதை வந்து சேர்த்துருக்கு. அதாவது ஒரு பொருளை வந்து இயல்பை வந்து மிகுதிப்படுத்தி கூறியிருக்காங்க. அதாவது குளிக்கிறத வந்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து இது சொல்லி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறார். இதில் வந்து உயர்வு நவிர்சனி அமைந்துள்ளது. எப்படி குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கற்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இதில் வந்து இதோட கருத்தை வந்து அவங்க ஒரு அதாவது உயர்த்தி வந்து கூறியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு லைனையும் பாருங்கள். வந்து இதை வந்து சாதாரணமாக சொல்லிடலாம்ல, சாதாரணமாக சொல்லாமல் இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து உயர்வு நவிர்சனி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலைச்சொல் வந்து படிச்சுக்கோங்கப்பா. இதோட வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன்ப்பா. என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.